யானை மாதிரி இருக்கு இது. ஹலோ கைஸ், சைலண்ட் ப்ளீஸ். வாட் ஐ டூ, திஸ் இஸ் யூனோ திஸ் இஸ் வாட், திஸ் இஸ் யூனோ வாட். நத்தை பிடிச்சிட்டு இருக்கோம் வயல்வெளி ஓரத்தில், அழகான நத்தை பிடிச்சிட்டு இருக்கோம். இதை சமைச்சு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? Oh my God, இதை சமைச்சு நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இங்கே பாருங்க, how to moving this. I take this more this. இதை என்ன பண்ண போகிறேன், நான் தேடி நிறையா பிடிக்க போகிறேன். இதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் போடுங்க. இதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 I will take here this 2 piece. Now hey see this 4 5 6 numbers. Okay, thank you so much. Like this video, like பண்ணுங்க. Thank you. பாருங்களே, ஓ மை காட், எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? டோட்டலி நம்ம சேகரித்த நத்தைகள் இவ்வளவு. பாம்பா அது? இது ஒரு அனோகோண்டா பாம்பா இருக்குமோ? ஓ மை காட், பாம்பை பாரு எவ்வளோ பக்கத்தில் நிற்குது. ஓடிடுச்சு. இந்த நத்தைகளை எப்படி கண்டெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்படி வயல்வெளியில் இந்த கோர பில்லில் மழை காலத்தில் மேலே வந்து அவர்கள் வந்து அழகாக சாப்பிட்டுட்ருப்பாங்க. டேக் திஸ் 1 2 3 then 4 5 பீஸ் ஒரே இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. இப்படி தான் இந்த வயல்வெளியில் நத்தை கறி வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது சாப்பிட்டா உடலுக்கு அவ்வளோ குளிர்ச்சி மக்களே. வருஷம் இது எங்கே இந்த பக்கம் நான் இன்னும் பிடிக்கல. ஒட்டி அளவு முழங்கா அளவு ஆழம் இறங்கும் பாருங்க. ஒட்டி அளவு முழங்காலெல்லாம் ஆழம் இறங்குது. இதுக்குள்ள தான் நான் இப்போ இறங்கி போயிட்டு இருக்கேன். டபக்கு நம்மளை பார்த்தோன்னே அதை சாப்பிட்டுறது அப்படியே கீழே உள்ள ஓடி. இந்தா ஒரு மேலே ஏறி பார்ப்போம். ஓகே, நான் ஒரு பை பிடிச்சிட்டேன் நத்தை. இப்போ வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் காட்டமிட்டோம். இதை வந்து தண்ணியில் அடித்து இப்படி இதை ஒரு நாள் ஊற வச்சோம்னா இங்கே சாப்பிட்ட மண்ணெல்லாம் கட்டிடும். ஒன்று தானே இருக்கு. அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, விட்டுட்டு என்ன கீழே உள்ளுக்குள்ளே இறங்கிருச்சா? இவனுக்கு இருக்கு மேலே நிற்கிது. இந்தா இங்கே ஒன்று எல்லாம் உள்ளே ஓடுது. டக்குன்னு சத்தத்தை கேட்டவொடனே உள்ளே ஓடுது. ஓகே மக்களே, இதை ஒரு நாள் ஊற வச்சோம்னா அதோட இது சாப்பிட்டா இங்கே மண்ணெல்லாம் கொட்டிடும். 2ஆம் நாள் எடுத்து இதை சுடுதண்ணியில் அவிச்சோம்னா இது உள்ளே உள்ள அந்த கறி, நத்தை கறி வெளியில் அப்படி இது ஊக்க வச்சு எடுப்பாங்க. எடுத்து அதை கறி மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அப்படியே நல்லா கடைஞ்சி தொக்கு மாதிரி செஞ்சு அதில் இந்த நத்தைக்கறியை போட்டு கறி மாதிரி பட்டணும் மக்களே. கறி மசாலா பட்டையெல்லாம் போட்டு சிக்கன் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஏதோ உள்ளே ஓடிடுச்சு. ஓகே, தண்ணி ஆழமாக இருக்கும் போல். இங்கே ஒன்று இருக்குது, இந்த பக்கம் முன்னுங்க பார்க்கணும். அந்த மாதிரி கோரை பில்லுகளில் வந்து மேய வரும். ஓ மை காட், எனக்கு 2 கை பத்தாதரா. இங்கே பாரு, உங்களுக்கு தெரியுதா? ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். நம்ம வந்திருக்க இடம் வந்து கரம்பக்குடி இடையாத்தி ஆறு பக்கத்தில் தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஹவு மச் நத்தை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு நம்ம காமிக்க போகிறோம். பாருங்கள். Oh my God.
இவ்வளோ நத்தைகள் உங்களுக்கு தெரியுதா? டோட்டலி நம்ம சேகரித்த நத்தைகள் இவ்வளவு. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஆத்துப்பாலம். ஓகே, பை பாய். இந்த நத்தையை எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட போகிறோம். பை பாய். அள்ளி உள்ளவை பாருங்க, கடல் எருமை குளிக்குது, ஆத்து எருமை. Oh my God. இந்த ஆத்துல அப்படியே குளிச்சோம்னா நம்மளை இழுத்துட்டு போதும் மக்களே. சரி வந்துட்டோம், இந்த இடையத்தை ஆறு பாலத்துல ஒரு குளியல போட்டுட்டு போவோம் அப்படின்னு பார்த்தா அப்படியே நம்மளை இழுத்துட்டு போகுது. அப்படியே நம்மளை தள்ளிட்டு போகுது. அப்படியே இந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டா எப்படி? நான் அவர் தண்ணியை காய்ச்சிட்டு வரேன்.